ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 72 18 மற்றும் 19. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். வசனம் 19. அவருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பூமி முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அவர் God is a God of miracles. இந்த மிரக்கல்ஸ் என்று சொல்லுகிற பொழுது, அதிசயங்கள் என்று சொல்லுகிற பொழுது, doesn't happen every day. தேவன் யாருக்காவது ஒருத்தருக்கு எங்கவோ அற்புதம் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இந்த அற்புதம் எப்பொழுது நடக்கிறது தெரியுமா? All in impossible situations the miracles happen. God தான் அந்த மிரக்கல் எல்லாம் பண்றாரு. முடியாத சூழ்நிலையில அவர் அந்த அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு முடியாத பட்சத்தில், நம்மால கூடாத பட்சத்தில் எல்லாம் கூடுகிற அந்த தேவன் நமக்கு அதிசயம் செய்கிறார். நம்ம யாராவது பார்த்தா கேட்குறோம், இல்லை ரொம்ப நாள் ஆயிட்டு பார்த்தா நம்ம சொல்கிறோம், என்ன அதிசயமாக இருக்குது, இந்த பக்கம் வந்துட்டீங்க. அப்போ அந்த அதிசயமே only God can do that. உதாரணத்துக்கு பேதுருவும் ஏசப்பாவும் கடல் மேலே நடந்தாங்க. இட் வாஸ் எ மிரக்கல். மீதி அதுக்கப்புறமெல்லாம் எப்பொழுதும் அவங்க படகிலே பயணித்தார்கள். அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வானத்திலிருந்து மன்னாவை பெற்றுக்கொண்டார்கள். அதுக்காக அவங்க ஒன்றும் செய்யலை, வேலை செய்யவில்லை. தேவனே அவர்களுக்கு வானத்திலிருந்து அதை பொழிந்தருளினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை போலத்தான் 5000 பேருக்கு ஏசப்பா உணவளித்த போது கூட அவர்கள் பட்டணத்திலிருந்து தூரமான வயல்வெளியிலே அவர்கள் இருந்தார்கள். உணவு கிடைக்காத ஒரு இடம் என்று வைத்துக் கொள்ளுவோம். அப்படி என்று சொன்னால் தேவன் முடியாத ஒரு நிலைமையில, சமயத்தில், காலத்தில் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஈவன் டுடே God is doing miracles. இன்றைக்கும் இந்த நாளிலும் அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்படி ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லா இருக்கு என்று சொல்லுகிறீர்களா? இயேசு ராஜா அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார். அவருடைய பேரே அற்புதமானவர் தான். அவர் கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதம் செய்வார். எதிர்பார்த்து கொண்டே இருங்க. மேபி டுடே ஆர் டுமாரோ, சமீபத்திலேயோ சீக்கிரமாய் அந்த அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். கூடுகிற காரியமல்ல, கூடாததை ஒன்றை தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். கட்டாயம் ஏசப்பா செய்வார். அந்த வாஞ்சியோடு இருங்க, அந்த விசுவாசத்தோடு இருங்க. Expect a miracle from Jesus. இயேசுவினிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை எதிர்பாருங்க. அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ, ஏசப்பாக்கு எல்லாம் சர்வசாதாரணம். சங்கீதம் 86:10 விதம் வாசிக்கிறோம், தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். அவர் ஒருத்தர் தான் அதிசயங்களை செய்கிறவர். உங்களுக்கு கட்டாயம் செய்வார். எவ்வளோ கடினமான சூழ்நிலையிலும் அந்த இயேசுவின் நாமம் அற்புதம் செய்யும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, அற்புதங்களை செய்யத்தக்க வல்லவரே, அற்புதம் செய்து கொண்டிருக்கிறவரே, எமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்வை உடைய பாதத்தில் சமர்ப்பித்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் அதிசயங்களை செய்கிற தேவன். இவருடைய வாழ்வில் என்ன நிலைமையில் இருந்தாலும் இவருடைய வாழ்வில் ஒரு அதிசயத்தை காண்பிக்க வேண்டுமாய், நீ செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உடைய நாமமே அதிசயம், அற்புதமாய் இருக்கிறதே. உடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே இவர்கள் மேலான காரியங்களை காண நீர் உதவி செய்வீராக. இவர்கள் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும்
அதிகமான காரியங்களை காண நீர் உதவி செய்யும். உடைய வல்லமை உள்ள கரத்திலே தாழ்த்துக்கிறோம். இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை பலன், உம்முடைய யோசனை, உம்முடைய மனநிலைமை எங்களை தாங்கிக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். God bless you.